ஹாய் எவ்ரிவன். ஸோ 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற வீடியோ ஃபுல்லாக நீங்கள் வந்து 70க்கு 70 எடுக்கிற மாதிரி போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க பப்ளிக் எக்ஸாமுக்கு. நான் ஆல்ரெடி ஆஃப் வேலைக்கு போட்டது தான், அதே தான், வேறு ஒன்றும் புதுசாக ஒன்றும் கிடையாது. அதே கொஸ்டின்ஸ் படித்தா போதும், நீங்கள் 70க்கு 70 எடுக்கலாம். ஆனால் ஒரு பிரச்சனை, புக் பேக் 1 மார்க் எல்லாமே படிச்சுருங்க. கண்டிப்பாக 15க்கு 13, 14 வந்துடும். ஏதோ 1-2 ட்விஸ்ட் பண்ணலாம். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்னு சொல்லிட்டு எல்லா லெசனுக்கு பின்னாடி இருக்கும், அதை கொஞ்சம் கோ த்ரூ பண்ணுங்கள். அண்ட் ப்ளஸ் புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க, எதுவுமே விடாதீங்க. ஏன்னா அதிலிருந்தே கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பான், இல்லைனா அதே கொஸ்டின்ஸ் கேட்பான், வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் டாபிக் வைஸ் எல்லாமே கவர் பண்ணால் நல்லது. இதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும் 1 மார்க், அவ்வளோதான். சரிங்களா? ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ 11த்துக்கும் சரி 12த்துக்கும் சரி, அது 11த்துக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி எல்லாமே புக் பேக்காக தான் இருக்கும். சரி, இப்போது 2 மார்க்கு 3 மார்க் 5 மார்க் எல்லாமே எழுதலாமாங்க சார் நீங்கள் கொடுத்தது அப்படின்னா, நான் ஆஃப் வேலைக்கு போட்டது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 11த்துக்கு தனியாக 12த்துக்கு தனியாக கொடுக்குறேன். அந்த வீடியோவை போய் பாருங்கள், அதில் PDF இருக்கும், எடுத்துக்கோங்க. ஸோ படிக்கணும்னு நினைக்கிறவங்க படிச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் நாள் நாளைக்கு தமிழ் படிக்கலான்னு பேசியிருக்கிறோம். ஒரு சிலர் நாளைக்கு திரும்பவும் சப்ஜெக்ட் படிச்சுட்டு 28ஆம் தேதி தமிழ் படிப்பாங்க. ஸோ நான் சொல்கிற ஷெடியூல் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்களாக ஒரு ஷெடியூலை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போதைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்டிங்கன்னு சொல்லிட்டு போடுறேன் சார். கடைசி நேரத்தில் வந்து போடுறீங்க. கம்ப்யூட்டர்ஸ் ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட், பயப்படணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கதை எழுதினா போதும், பட் ஆனால் ஒழுக்கமாக எழுதணும், கான்செப்ட் புரிஞ்சு எழுதணும், அவ்வளோதான். நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஓகேவா? சரி, இப்போது 5 மார்க் எல்லாமே எழுதிடலாம். ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்தால், நான் பப்ளிக் முன்னாடி 2 நாள் தான் லீவு, 12த்துக்கு 2 நாள் தான் லீவு, ஐ திங்க் 11த்துக்கு 2 நாள் தான் லீவுன்னு நினைக்கிறேன். நான் பப்ளிக்கு முன்னாடி அந்த வீடியோ போடுறப்போ நான் வந்து உங்களுக்கு அந்த 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ போடுறப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்தால் சொல்கிறேன். எக்ஸ்ட்ரா அவ்வளோ இருக்காது, இருந்தால் 1-2 அவ்வளோதான். இன்கேஸ் எதாவது கம்மி பண்ணி தருவீங்களாங்க சார்னா அன்றைக்கி நான் தந்துடுறேன். கம்மி பண்ணுறது அது அப்போ பார்த்துக்கலாம். 50+, 60+, அதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி. இப்போ 70க்கு 70. சரி, இப்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் 11th ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அதாவது ஒரு 10 லெசன் படித்தா சேஃபஸ்ட் சொல்கிறேன். 18 லெசன் இருக்குது. நீங்கள் 1 to 5 படிச்சிருங்க. 9, 10, 14 to 18 இந்த லெசன்ஸ் எல்லாம் நீங்கள் புக் பேக்கில் கவர் பண்ணியிருந்தீங்களே, பாதி முடிஞ்சிருச்சு. கம்ப்யூட்டர் பாதியாக முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாமே கதை எழுதுகிற மாதிரி தான். 9, 10 மட்டும் லைட்டாக ப்ரோக்ராம் வரும், அது நீங்கள் படித்தாகும். மீதி எல்லாமே இதெல்லாம் கதை எழுதுகிற மாதிரி தான். 1 to 5 எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி. ஸோ நம்ம சொல்லியிருக்க கொஷின்ஸ் மட்டுமாவது ஒழுக்கமாக படிங்க. கம்பல்சரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவுட்புட் பார்க்கணும். அவுட்புட் வந்து புக் பேக்கோட அவுட்புட் பாருங்கள், பிரச்சனையே கிடையாது. புக் பேக் அவுட்புட் கேட்க வாய்ப்பு இருக்குது, எரரும் புக் பேக்கோடது கேட்க வாய்ப்பு இருக்குது. எல்லாமே ஐ திங்க் 11th லெசன்லேருந்து 12th லெசன்லேருந்து 12th, 13th, 14 இந்த லெசன்ஸில் தான் உங்களுக்கு அவுட்புட் எரர் வந்து புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் பார்த்துட்டு அதே லெசன்ஸில் புக்கில் இருக்க அவுட்புட் எரர் வந்து அவங்க ஓனாக கேட்டால் கூட எழுதிடலாம். அவுட்புட் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, இதுக்கு இதுதான் அவுட்புட் அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் கம்பல்சரியில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லைனா புக் பேக்கே கம்பல்சரியில் கேட்டுருவாங்க, அவ்வளோ அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் எனி 10 லெசன்ஸ் இப்போதைக்கு படித்து வச்சா சேஃபஸ்ட்டு. நீங்களும் அப்படி தான். நீங்கள் புரிஞ்சு ஏதாவது 10 லெசன் படிக்க சொல்ல, முதல்ல 10 லெசன்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும், படித்து வச்சுருந்தா ஓகேங்கிறேன். மீதியெல்லாம் கூட எக்ஸாம் அன்றைக்கி படித்தா கூட எழுதிடலாம், அதை தான் சொல்ல வரேன். அதே தான் 12த்துக்கும். எனி 10 லெசன்ஸ் இப்போ நீ படித்து வச்சிருக்கியா சேஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ ரீசனிங் கொஷின், அதாவது கம்பல்சரிக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ரீசனிங் கொஷின் அது எப்படி வேணாலும் கேட்கலாம். நீங்கள் வந்து எல்லா டாப்பிக்குமே ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணணும், சும்மா படித்து பாருங்கள். PYQs ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். கம்பல்சரிலையும் சாதா கொஷின்ஸ் எல்லாம் பாருங்கள், அதுலேருந்து கொஷின்ஸ் ரைஸ் பண்ணலாம். அவுட்புட் வந்து நான் எக்ஸாமுக்கு அந்த 2 நாளைக்கு முன்னாடி வந்து என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும்னு சொல்லிவிட்டு நான் மார்க் பண்ணுறேன். இதெல்லாம் தான் அவங்க கம்பல்சரியில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு நான் கொடுத்துருக்க கொஷின்ஸ் வச்சு படித்தாலே 66க்கு மேலே எடுக்கலாம். அந்த கம்பல்சரி தவிர மேபி அந்த கம்பல்சரி அவுட்புட் உங்களுக்கு தெரியாத ஏதாவது கேட்டாங்கன்னா மேபி மாட்டிக்குவீங்க, அதை நான் அன்றைக்கி வந்து சொல்லிடுவேன். ஸோ இப்போதைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம். நீங்கள் சப்ஜெக்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கம்ப்யூட்டர் ஒரு வேளை படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாளைக்கு மத்தியானம் முடி படிங்க, தப்பு கிடையாது. என்ன கேட்டால் தமிழ் தான் படிக்கணும். ஒருவேளை கம்ப்யூட்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க நாளைக்கு மத்தியானம் முடி நீங்கள் வேணால் படிச்சுக்கோங்க. கடைசியாக இன்றைக்கும் படிச்சுக்கோங்க. ஹாஃப் வேலியோடதே ஃபாலோ பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸு தரேன். ஸோ எனிவே கம்பல்சரிக்கும் நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன், புக் பேக்கும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 11th and 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் பேனிக் ஆக வேண்டாம்னு சொல்லி தான் இத்தனை நாள் வீடியோ போடல. பரவாயில்ல, நீங்கள் அட்லீஸ்ட் 10 லெசன்ஸ் பண்ணி எனி 25 மார்க்ஸ் நான் கொடுத்ததில் எனி 25 மார்க்ஸ் ஆகுது நீங்கள் இப்போதைக்கு முடிச்சு வைங்க, கொஞ்சம் சேஃபராக இருக்கும். 2 மார்க் 3 மார்க் வந்து ஏதாவது ஒரு 7-8 லெசன்லேயாவது, அட்லீஸ்ட் 7-8 லெசன்லேயாவது படித்து வச்சிங்கன்னா எக்ஸாம் அன்றைக்கி படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மீதி லெசன்ஸ் எல்லாம் இதுவும் ரிவிஷன் பண்ணிட்டு மீதி லெசன்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சிஎஸை பொறுத்த வரைக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எக்ஸாம் அன்றைக்கி உட்காந்து டெடிக்கேட்டாக படிக்கும். தட்ஸ் இட். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.